வெல்கம் டு SideDish சமையல். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேபி கார்ன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட வேணாம், கார்னில் எதுவும் ஒட்டாது. காளான் சில்லி விட காலிஃப்ளவர் சில்லி விட பேபி கார்ன் சில்லி நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கட்டிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடல மாவு நம்ம போட்டிருக்கனால கண்டிப்பாக கட்டி மாதிரி சின்ன சின்னதாக வரும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. நமக்கு சில்லிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேபி கார்ன் இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். நம்ம சில்லிக்கு தேவையான பேஸ்ட்டெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பேபி கார்ன் 1/4 கிலோவை இதில் ஆட் பண்ணலாம். எப்போவுமே பேபி கார்ன் சில்லி போடுறப்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வேகமாக இது பண்ணாலும் உடஞ்சிரும் இந்த மாதிரி டக்குன்னு. அப்போ நம்மளால் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்கு பேபி கார்ன் முழுசாகவே கிடைக்கும். பேபி கார்னை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி போடலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் பண்ணுறப்ப இவ்வளோ பக்கமாக போய் ஆயிலில் போடுங்க. ஏன்னா ஒருத்தவங்க எண்ணெய் ஐட்டம் பண்ணுறதுனாவே ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப எண்ணெய் நம்ம மேலே தெரிக்காது. அதுக்குன்னு ரொம்ப பக்கத்துலேயும் போக வேணாம். பபுள்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப பபுள்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பபுள்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் கார்ன் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கார்னை எடுத்துடலாம்.
சூப்பரான பேபி கார்ன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழத்தை எடுத்து இப்படி நல்லா இதில் புழிஞ்சு விட்டு இது ஒரு கடி, ஆனியன் ஒரு கடி. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சைடிஷ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.